என்னெல்லாம் கொண்டு போகணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக மெதுவாக பண்ணுங்கள். எக்ஸாம் பண்ணுறது கம்ப்யூட்டர் பேஸ்டுன்ற போது உங்களுக்கு அடுத்த சான்ஸ் வந்து 1 இயர் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா பிஹெச்டி நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க நெட்டில். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து டிஎன் செட் வந்து கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி பொறுமையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோவர்ஸ் கம்பல்சரி பொறுமையாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே. தென் வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும்னா, நீங்கள் ஒரு பென்னும் தென் வந்து ஆதார் ஐடி வச்சுக்கோங்க. எது நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதனுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. தென் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தண்ணி வேணும்னா ஒன்று எல்லாமே நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. அங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே எக்ஸாம் எழுத மாதிரி போனால் போதும். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர் ஷீட் கொடுப்பாங்க. நெட்டை பொறுத்தவரை பேப்பர் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் ஷீட்டு. ஓகே. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் மார்க்கில் போகிறவங்க ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கி வந்தேன்.